ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ யூடியூப் சாங்ஸை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்சர்ட் போயிட்டு நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பனானா ரெசிபி வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையில்லாத இமேஜை டெலீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வேண்டாம், அதை நான் ஓகே கொடுத்து அதை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ரொம்ப லாங்காக இருக்குது, அதாவது நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். அதனால் ட்ரிம் பண்ணிக்கலாம். சைடில் சிசர் மாதிரி ஒரு இது இருக்குல்ல செக்ஷன், அதுக்கு போய்க்குங்க. அதில் ஃபஸ்ட்டும் பின்ன லாஸ்ட்டு எனக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம வேண்டியதை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேயா? பின்ன ஸ்பீடு, அந்த ஸ்பீடை கொஞ்சம் ஏற்றணும். அதுக்கு நம்ம ஸ்பீடு கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் வீடியோ பேக்ரவுண்டு நமக்கு ஷார்ட்ஸ் இதில் தான் வேணும். அதனால் இதில் தனியாக நம்ம ஷார்ட்ஸு ஓகே கொடுத்துட்டு, இது எப்படி ஷார்ட்ஸ் இதில் மாற்றுறதுனா ரொட்டேஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு இது இருக்குது. இந்த ரொட்டேஷன் போயிட்டு இப்போ நம்ம வீடியோவில் இருக்குது, அது நம்ம ஷார்ட்ஸோட பேக்ரவுண்டாக மாற்றிட்டோம். இதில் நம்ம டைட்டில் கொடுக்கணும். இப்போ லாஸ்ட்டில் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஷார்ட்ஸே மெயினாக போடுறது. அதனால் சப்ஸ்கிரைப் நம்ம டைட்டில்லாகவும் எழுதிக்கலாம். இல்லைன்னா ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டிக்கர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டைட்டில் வேணாம், டெலீட் ஆக்கிட்டு ஸ்டிக்கர்ஸில் போய் உங்களுக்கு வேணுங்க ஸ்டிக்கர்ஸ், அது இப்போது எனக்கு சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்டு அது எந்த இடத்துல வேணும் செட் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டைட்டில் கொடுக்கணும். இப்போ டைட்டில் டெக்ஸ்ட் அமுத்திட்டு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அமுத்திட்டு உங்களுக்கு வேண்டிய கலரோ எந்த கலர் வேணும் அதை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின் அதோட ஸ்டைல் மாற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்க பிக்சர்ஸோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இது வீடியோட எண்டு வரைக்கும் வேணும், அதனால் கிளிக் பண்ணிவிட்டு அதே சைடில் பிடிச்சி இழுத்திங்கன்னா வரும். லாஸ்ட்டு வீடியோ எண்டு வரைக்கும் வரும். இப்போ ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு வருது. இப்போது இந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் பாதி தான் வருது, அது ஃபுல்லாக நம்ம வீடியோ எண்டு வரைக்கும் வரணும்னா அது அப்படியே கொஞ்சம் எண்டு வரைக்கும் மாற்றிக்கலாம். இப்போது ஓகே ஆயிடுச்சு. மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ டவுன்லோட் ஆகுது. இது கீழே யூடியூப் வாட்ஸ்அப் ஆப்னு சொல்லியிருக்கு. அதில் யூடியூப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேஜுக்கு போயிடும்.
இதில் நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறனாலும் இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் மியூசிக்கோ சாங்ஸோ ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து மேலே ஆடு சாங்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணுதை டைப் பண்ணி அதை மாற்றிக்கலாம். இப்போ இந்த சாங்ஸ் வேண்டாம், அதையவே கிளிக் பண்ணிங்கன்னா வேறு சாங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் சாங்ஸ் எந்த லைனு உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்போது யூடியூப் பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ சாங்ஸோட வாய்ஸ் மட்டும் நமக்கு கேட்கும். இப்போ ஓகே கொடுத்துட்டு, இப்போது இதுதான் மெயினுங்க. யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்லோடு பண்ணும் போது தான் தம்ப்லைனை நம்ம மாற்ற முடியும். வீடியோவில் வந்து நம்ம தம்ப்லைனை வேணுங்கிற இதுக்கு மாற்றிக்கலாம், ஆனால் ஷார்ட்ஸில் மாற்ற முடியாது. அது வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ தான் அதோட தம்ப்லைன் மாற்ற முடியும். இது வேணுங்கிற தம்ப்லைன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். தம்ப்லைன் கொடுத்துட்டு அங்கே பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் வரும். பின்ன டைட்டில் வந்து நான் சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனானா சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். சிம்பிள் கேரளா ஸ்டைல் பனானா ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். பின்ன 2-3 ஹேஷ்டாக் கொடுத்துக்குங்க. ட்ரெண்டிங் சாங்ஸ், வைரல் சாஸ், பின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ், அங்கே எதைங்களும் ஹேஷ்டாக் கொடுத்துக்கலாம். பின்ன செட்டிங்ஸ் பப்ளிக் வச்சுக்கோங்க. செலக்ட் ஆடியன்ஸில் வந்து நோ கிட்ஸ்ன்னு வச்சுக்கணும். பின்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ குக்கிங்னால் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கீங்க, எப்படி குக் பண்ணுறீங்க, அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் எழுதியா மதி. நான் சும்மா சாதா சிம்பிளாக உங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு நான் எப்படி எழுதுகிறேன். பின்ன அதில் ஒரு 10 ஹேஷ்டாக் கொடுத்துக்குங்க. நான் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனானா ரெசிபின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பின்ன ஆட் டேக்கில் அதே போல் தான் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் வைரல் கொட்டேஷன் கொடுக்கணும். பின்ன பனானா ரெசிபி ஒரு 5-6 ஹேஷ்டாக் கொடுத்தா மதி. இது கொடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஷார்ட்ஸ்ன்னு கொடுத்தா போதும். இதில் எதாச்சும் டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.